அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனம் 15வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 27 14 15 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போறீங்க. எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிங்க. அப்போஸ்தலர் 27 14 15 வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதான் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு காற்றுக்கு எதிர்போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 27வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 27 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து, சத்தமா வாசிங்க, பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பலிலே, ஒரு கடல் அலைகள் மத்தியிலே, ஒரு ஜாமங்களிலே பயணப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஒத்திருக்கிறது. இந்த இடத்துல சத்தத்தை கேட்கிற அருமையான விசுவாசிகள், நண்பர்கள், இந்த நோட்டீஸை பார்த்து வந்தவர்கள், இதை ஆன்லைன்ல யூடியூப் மூலமா நேரலையில பார்க்கிறவர்கள், நீங்கள் யாரா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் அகப்பட்டு அலைவுபட்டு இன்னைக்கு இருள் நிறைந்த நேரத்தில, அந்தகாரமான சூழ்நிலையில, நெருக்கடியான சூழ்நிலையில தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாக திக்குமுக்காடி இன்னைக்கு எந்த பாதையில் என் வாழ்க்கை போகிறது என்று தெரியாத ஒரு நிலையில இன்னைக்கு அகப்பட்டவர்களாய், ஒருவேளை இன்னைக்கு உங்கள் கப்பல், உங்கள் வாழ்க்கை அலைவுபட்டு கொண்டிருக்குமானால் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களை தூக்கி எடுக்க, ஒரு வெளிச்சத்தை கொடுக்க, கரை கொண்டு போய் சேர்க்க தேவன் உங்கள் மூலமாய் செய்ய வேண்டியதை உங்கள் மூலமாகவே கர்த்தர் செய்ய, கர்த்தர் உங்களை ஆச்சரியமான பிரகாரமாய் உங்கள் ஜீவனை பாதுகாக்க, உங்கள் வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுத்து இன்னும் பல ஆண்டுகள் நீ கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை உயர்த்த, அநேகருக்கு சாட்சியாக உன்னை நிறுத்த என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கையை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களாய், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களாய், இன்னைக்கு என் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் அலைவுபட்டாலும், என் வாழ்க்கை இருள் காணாத சூழ்நிலையாய் இருந்தாலும், என் வாழ்க்கை வெளிச்சத்தை காணாத சூழ்நிலையாய் இருந்தாலும், என் வாழ்க்கை திசை தெரியாத சூழ்நிலையாய் இருந்தாலும், இவ்வளவுதானோ என் வாழ்க்கை முடிந்ததோ, இனி நான் கரை போய் சேர மாட்டேனோ, இன்னைக்கு பல சந்தேகத்தோடு இந்த இடத்துல இருப்பாயானால் நான் சொல்லுகிறேன், நேற்று சொன்னதை சொல்றேன், உங்க மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கிற வரைக்கும் எந்த பெரிய சமுத்திரமும் என் தேவனுடைய பிள்ளையை விழுங்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டே அவர் செய்வார். அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா கர்த்தர் வேற ஒரு நபரை ஏற்படுத்த மாட்டார். உங்களை கொண்டு முடிக்க வேண்டியதை, உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை, உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை, உங்களை கொண்டு சாதிக்க வேண்டியதை, உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் உங்களை கொண்டே நிறைவேற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கையை தட்டி வாவில நிரம்பி ராக்கமா ஷகதனா இன்னைக்கு கேட்கும் போதே துதி 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 துதி, தேவ பிள்ளையே துதி. ஓ, அலைகள் ஓய்வதாக, சமுத்திரம் அமர்வதாக, வெள்ளங்கள் அடங்குவதாக. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை காக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி வாய் திறந்து ரமா ரகபா ஷகதனா ரிபல ரபா ஷகதனா, எந்த யூரோ கிளிதானோ, எந்த கடும் காற்றோ, எந்த வல்லமையும், எந்த ஆழியும் தேவ பிள்ளையினுடைய தரிசனத்தை கெடுக்க முடியாது.
உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டம் உங்க தரிசனத்தை ஓய பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையில வருகிற நெருக்கம், உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில வருகிற வியாதிகள் ஒரு நாள் கர்த்தர் உனக்கு முன்குறித்த தேவ திட்டத்தை கெடுக்க முடியாது. பவுலே, உன்னை கொண்டு கர்த்தர் சொன்னதை கர்த்தர் உன்னை கொண்டுதான் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்கு ஒருவேளை உங்க படகு காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படலாம். ஹல்லேலூயா. நான் போற டைரக்ஷன்ல என் படகு போல, நான் போற டைரக்ஷன்ல கப்பல் போல, நான் எவ்வளவோ நங்கூரம் வலிச்சு பார்க்கிறேன், நான் எவ்வளவோ துடுப்பு வலிச்சு பார்க்கிறேன், நான் எவ்வளவோ அந்த அச்சு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த மானி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த கப்பல் மாலுமி அவர் கையில வச்சிருக்கிறார் பாருங்க, அந்த சுக்கான். எஸ், அந்த சுக்கான எவ்வளவோ என் டைரக்ஷனுக்கு திருப்பி பார்க்கிறேன். ஆனா ஒரு நாள் அது என் கண்ட்ரோலுக்கு வரல. என்னுடைய லிமிட்டை மீறி போது பாஸ்டர். எங்க போறோனே தெரியல, எந்த சூழ்நிலையில் போறோனே தெரியல. நானும் ஜெபித்து பார்க்கிறேன், நானும் துதிச்சு பார்க்கிறேன், நானும் உபவாசித்து பார்க்கிறேன், காத்திருந்து பார்க்கிறேன். நிச்சயமாய் ஒரு நாள் எனக்கு நன்மை வரும் என்று பல வருஷமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் இருள் என் வாழ்க்கையில விலகல. இன்னைக்கு யாராவது இந்த இடத்துல சொல்லுவீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், அதி சீக்கிரத்திலே உங்களுக்கான தீவை கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கான ஒரு விடுதலையை நீங்க பெற போறீங்க. ஹல்லேலூயா. ஒரு பகல் உங்களுக்காக உதயமாக போகிறது. ஒரு அதிகாலை நேரம் உங்களுக்காக உதயமாக போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு இருளுக்குள் இருக்கிற உங்க வாழ்க்கையில இருளை கர்த்தர் மாற்றி ஒரு வெளிச்சத்தை துவக்கி வைக்க என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். I believe, I believe, I believe, I believe, I believe. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. John chapter 16 verse 33. யோவான் 16:33 என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கல. நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்க கூட என் கூட இருக்கிற ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையில அவரை அமிழ பண்ணத்தக்கதான போராட்டங்கள் வந்தது. ஆனா என் தேவனோ அவர் உலகத்தை ஜெயித்து வெற்றி சிறந்த தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இந்த உலகத்திலிருந்து நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை நம்மோடு கூட இருந்து ஜெயம் பெற செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் தேவன் உலகத்தை ஜெயித்தவர். என் தேவன் உலகத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அவனுடைய கிரியை என்கிட்ட இல்லை, அவனுடைய வேலை எதுவும் என்கிட்ட இல்லை, அவன் எதுவும் என்கிட்ட ஜெயம் பெற முடியல. அவன் எதுக்கு வாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கர்த்தர் ஜெயம் பெற்ற தேவன், வெற்றி சிறந்த தேவன், சிலுவையிலே பிசாசினுடைய தலையை நசுக்கின தேவன். ராமா ராகாபா ஷகதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பிசாசின் தலையை நசுக்கி போட்டான். இன்னைக்கு தேவ பிள்ளை அவன் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற பிசாசு, அவன் தலை நசுக்கப்பட்ட பிசாசு, அவனுடைய கிரியைகள் ஒன்று உன் வாழ்க்கையில பழிக்க முடியாது. என் தேவன் ஜெயம் எடுப்பார், என் தேவன் ஜெயம் எடுப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ராகாபா ஷகதனா ரிபா லரபா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவிதமான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. பிசிக்கல் ஸ்டார்ம்ஸ், மென்டல் ஸ்டார்ம்ஸ், எமோஷனல் ஸ்டார்ம்ஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய உணர்வுகளிலே இன்னைக்கு பெரிய பெரிய அலைகள் மோதி அடிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மூன்று விதமான அலைகள், பிசிக்கல், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்,
நம்முடைய சரீரத்திலே வருகிற போராட்டம், சரீரத்திலே வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், உடல் சோர்வுகள், உபாதைகள். ஹல்லேலூயா. உனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்ட, இந்த உறுப்பு ரொம்ப நாள் இருக்காது, இந்த அவயவத்தை வெட்டி எடுக்கணும், இது ஆபரேஷன் பண்ணி அகற்றணும், உன் சரீரத்தில் இது இருக்கக்கூடாது. பிசிக்கல் என் சரீர நிலைமையிலே எனக்கு விரோதமாய் வருகிற போராட்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ போராட்டம். இன்னைக்கு வேணா நீங்க போங்க, ஃபுல் பாடி செக்அப்னு ஒன்று எடுங்க, ரிசல்ட்டை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கே தெரியாது, அசந்துருவீங்க இவ்வளவு வியாதி நம்மகிட்ட இருக்கான்னு. அதனால போகாதீங்க. ஹல்லேலூயா. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு ஒரு வாரமா. ஹல்லேலூயா. ஆமா, ஃபுல் பாடி செக்அப். சில டாக்டர்லாம் நமக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. மற்ற ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் பாடி செக்அப் 1200 ரூபாய், எங்க ஹாஸ்பிட்டல்ல 600 ரூபாய். ஓடிவா ஓடிவா. இது என்ன, நீ கருவாடு விற்கிறியா, மீன் விற்கிறியா, மட்டன் விற்கிறியா, சிக்கன் விற்கிறியா, பீஃப் விற்கிறியா? ஃபுல் பாடி செக்அப் 600 ரூபாய். ஓடிவா. ஒரு மாசம் தான் இந்த ஆஃபர். ஏன் தெரியுமா? 600 ரூபாய்க்கு உனக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிடுவான். அப்புறம் அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்குன்னு. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்கு விரோதமான போராட்டம். அடுத்து மென்டலி ப்ராப்ளம், மனதளவில் போராட்டம். பிசாசு கொண்டு வருகிறான் மனதை பாதிக்கும் காரியங்கள், இழப்புகள், கடன் பாரங்கள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், பேர பிள்ளைகளை குறித்த கவலைகள், மனைவியை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை. இன்னைக்கு பலவிதமான கவலைகள் மனதை அழுத்துகிறது. ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லை, தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குற நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. தூக்க மாத்திரை போடலைன்னா தூக்கம் வரமாட்டேங்குது பாஸ்டர், தூக்கம் வரமாட்டேங்குது. என்ன, மனதுல போராட்டம். சரீரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டாக்டர் என்ன சொன்னார்? கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு சொல்றாரு. அப்புறம் இப்ப என்ன பிரச்சனை தெரியல பாஸ்டர், ஏதோ சோர்வா இருக்கு பாஸ்டர், தூக்கம் வரல பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர். அதான் டாக்டரே சொல்லிட்டார்ல. இப்படி உலகத்துல ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டார், நீ பார்த்த டாக்டர் நல்லவரா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்காருல, உனக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லம்மா, நீ நல்லா இருக்க, போயிட்டு வான்னு சொன்ன பிறகு இவங்களே சொல்லிப்பாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கான். ஆனா பிசாசு போராட்டமா இருக்குமோன்னு ஒரு எண்ணம். இது மனதளவில் ஒரு போராட்டம், மனதளவில் வருகிற பிரச்சனை. அடுத்து எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், நம்முடைய உணர்வுகளை பாதிக்கும் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நாம் முன்னெடுக்கிற காரியங்களை திரும்ப திரும்ப வீழ்ச்சிகள், உணர்வு சம்பந்தமான காரியங்கள், மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள், மற்றவர்கள் நம்மளை பார்த்து கடிந்து கொள்ளுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில வாலிபர் முகாம் நடந்துச்சு. வாலிபர் பிள்ளைங்களை பார்த்து சொன்ன, எத்தனை பேர் ஒன்னு யூஸ்லெஸ் சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் நீ பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லியிருப்பான், எத்தனை பேர் நீ ஆகாதவன் சொல்லியிருப்பான். இதெல்லாம் நம்முடைய உணர்வுகளை பாதிக்கிறது. இது பாதிக்க 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 உணர்வுல மழுங்கி போறாங்க. நம்ம உண்மையாகவே யூஸ்லெஸ் தான் போல, நம் உண்மையாகவே நம்ம பிரயோஜனமற்றவர்கள் தான் போல. அதனால தான் இன்னைக்கு காலையில நான் பிரசங்கம் பண்ணேன், நீ யூஸ்ஃபுல் தான், நீ வேல்யூபிள் தான், யூ ஆர் ஸ்பெஷல். நானும் இங்க வந்துட்டு யூஸ்லெஸ் யூஸ்லெஸ்னா என்ன ஆகுறது? அந்த பிள்ளைங்க கன்ஃபார்மா அது முடிவு பண்ணிடும், நம்ம யூஸ்லெஸ் தான் போல. அது எல்லாரும் சொல்றாங்க, ஸ்பெஷலா கூட்டு வந்த பாஸ்டர்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லிட்டாரு நம்மள யூஸ்லெஸ்னு. இதை சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்த பைபிளை தூக்கிட்டு? யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல், நீ விசேஷமானவன். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் தம்பி தங்கச்சின்னு அந்த பிள்ளைகளோட பேசுறேன். இன்னைக்கு நம்ம கேட்கிற வார்த்தைகள், நம்மளை பத்தி சொல்ற வார்த்தைகள் திரும்ப 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 பிசாசு காதுல வந்து சொல்றான், நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லா இருக்க மாட்ட, நீ செத்துருவ செத்துருவ செத்துருவ. ஒரு கட்டத்துல நம்மளே செத்துருவோம். உயிரோட இருந்தாலும் பாடி மட்டும் தான் இருக்கும், அடக்க ஆராதனை மட்டும்தான் நடந்திருக்காது, மற்றபடி எல்லாமே செத்து போயிருக்கும். நடப்பினமா சுத்திட்டு இருப்போம், ஏன் வாழ்றோனே தெரியாது. எமோஷனலி வீக்னஸ், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். சொல்லுங்க, 3 விதமான பிரச்சனை. என்னெல்லாம்? பிசிக்கலி சரீர நிலைமையில, மென்டலி, எமோஷனலி. இந்த 3 விதத்துல நமக்கு விரோதமாய் அலைகள் புரண்டு வருகிறது, போராட்டங்கள் புரண்டு வருகிறது, கடல் சீறி அடிக்கிறது. இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கல. நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் இதெல்லாம் ஜெயிச்சேன், நான் இந்த 3 அனுபவத்தை கடந்து வந்தேன், இந்த 3 அனுபவத்தை நான் ஜெயித்தேன், உன்னையும் ஜெயிக்க வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி இன்னைக்கு இந்த ஐபிசி சபையில கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இந்த சுங்கா கடை விசுவாசிகளை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு இயேசு ஜெயித்தார் என்றால் அவருடைய தலைமுறையாகிய நம்மையும் அவர் ஜெயிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போகும். சொல்லுங்க சொல்லுங்க, 2-3 தடவை சொல்லுங்க, எனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், எனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போகும். கையை உயர்த்தி 3 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அலைகள் யூரோ கிளிதான் என்று பெயர், அதற்கு பெயர், அதுக்கு ஒரு பெயர் பாருங்க. ஹல்லேலூயா, யூரோ கிளிதான். அந்த காற்று பயங்கரமா அடிச்சு, எல்லாரும் கவனிக்கிறீங்க நம்புறேன். ஹல்லேலூயா. வீட்டுல பிள்ளைகளோடு விளையாடணும் அப்படின்னா வீட்டுல விளையாடணும். ஆமே, எங்க விளையாடணும்? விளையாட வேண்டிய இடம் வீடு. பிள்ளைகளோட விளையாட வேண்டிய இடம் சொல்லுங்க வீடு. அங்க டிவி பார்த்துட்டு சமையல் செய்யற மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு தொந்தரவு பண்ணாம ஓரமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வேற காரியங்களை பார்த்துட்டு இங்க தொந்தரவு பண்ணாத அமைதியாருன்னு சொல்ல வேண்டிய இடத்துல வந்துகிட்டு விளையாடுறது. ஓ, உன் முகம் இவ்வளவு அழகா இருக்கா. நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வந்தாதான் தெரியும் தான் பிள்ளை இவ்வளவு அழகா இருக்காங்கிறதே. ரசிப்பாங்க சர்ச்சில். ஆமா, பிள்ளைய அப்படி ரசிப்பாங்க. ஏன் என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு, ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு. வீட்டுல அப்படிதான் இருந்துச்சு. நீங்க ஒரு நாள் உங்க பிள்ளைய பார்க்கறதே இல்லை. வீட்டுல சர்ச்சில் பிரசங்கம் கேட்கும் போது பிள்ளைய பார்க்கறது. அது பாட்டுக்கு இருக்கட்டும், கத்தட்டும், விளையாடட்டும், டிஸ்டர்ப் பண்ணட்டும், பிள்ளைகள் அப்படிதான் செய்வார்கள். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆமே, நான் சிறுவர் ஊழியம் செய்யறேன். அல்லேலூயா. அதனால பிள்ளைங்க பக்கம் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு விளையாடுது, அது விளையாடுற வயசு. அதை போய் உட்கார வைக்க முடியுமா ஒரு இடத்துல? நீங்க கவனிங்க. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த யூரோ கிளிதான்கிற காற்றை கடந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களும் கடந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க போய் அந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்கள் பார்க்கலாம். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியும் என்று என்ன செய்திருந்தோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. நச்சின்னு 4 நங்கூரம் சொல்லுங்க. 4 நங்கூரம் சொல்லல, நச்சின்னு 4 நங்கூரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் 4 நங்கூரம். ஒரு கப்பல் அலக்களிக்காதபடிக்கு, ஒரு கப்பல் போராட்டத்தில் நிற்கும்படிக்கு, ஒரு கப்பல் பாறையில மோதி உடையாதபடிக்கு, ஒரு கப்பல் ஹல்லேலூயா அது அழிந்து போகாதபடிக்கு, அந்த கப்பல்ல இருக்கிற ஜனங்கள் காக்கப்படும்படிக்கு 4 நங்கூரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப அந்த 4 நங்கூரம் என்னன்னு தான் நான் பிரசங்கம் பண்ண போறேன். அல்லேலூயா. ஆமென். அலிகாரிக்கல் மெசேஜ்னு ஒன்று உண்டு, பைபிள் காலேஜில் சொல்லி தருவாங்க. ஆமா, தாவீது 5 கல்லை எடுத்தான். முதலாவது கல் என்ன, 2வது கல் என்ன, அப்படி பைபிளே சொல்லல. நீ ஏன்டா இப்படி பிரசங்கம் பண்ற? அல்லேலூயா. ஆமென். 4 நங்கூரம்ங்கிறது அங்க போட்டாங்க. அது கப்பலுக்காக போடப்பட்ட நங்கூரம். அந்த நங்கூரத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா நான் பேச போற 4 நங்கூரம், அந்த கப்பலுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தான். தேவனுடைய ஊழியக்காரன், பரிசுத்தவான். அந்த ஊழியக்காரனுக்குள்ள அவன் பர்சனலா அந்த கப்பலுக்குள்ள ஒரு 4 நங்கூரத்தை போட்டு வச்சிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கப்பலில 37ஆம் வசனம் சொல்லுது, கப்பலில் 276 பேர் இருந்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர்? 270. சரி, இப்போ நம்ம மேக்ஸ் கொஞ்சம் ஒரு டிவைட் பண்ண போறோம். சொல்லுங்க, 275 பிளஸ் 1. சொல்லுங்க, 200 பிளஸ் 1. சத்தமா சொல்லுங்க.
ஏன்னா 276ன்னு சொல்லிடக்கூடாது. 275 கூமுட்டைங்க. அல்லேலூயா. 275 பயந்தாங்கொழிங்க, 275 அளக்களிக்கிறவங்க, 275 தடமாடுறவங்க, 275 அங்க வருகிற போராட்டத்திற்கு ஏற்றவாறு அழுதவங்க, புலம்பனவங்க, கூக்குரலிட்டவங்க, செத்தோன்னு சொல்லி நினைச்சவங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சவங்க. ஆனா பிளஸ் ஒன்னு, ஒருத்தன் அங்க இருந்தான், நமக்கு ஒரு சேதமும் வராது, தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விழாது, நாம் தப்பி கரையிலே சேருவோம், நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். 275 ஒரு பக்கம் நிக்குது, ஒன்னு ஒரு பக்கம் நிக்குது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. மெஜாரிட்டியே இல்லைனாலும், கையை கூட சொல்லுங்க, மெஜாரிட்டியே இல்லைனாலும் ஆமென், ஒன்னு கூட நில்லுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பெரும்பாலும் எதோட சேர்றோம்? மெஜாரிட்டியோட தான் சேர்றோம். எல்லாரும் எந்த பக்கம் நிக்காங்க அதுதான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறோம். இல்ல, சில நேரம் தேவ பிள்ளை தனியா தான் இருக்கும், ஆனா அந்த பக்கத்துல தான் கர்த்தர் இருப்பார். கையை தட்டி கர்த்தரை துதிக்க பார்க்கல. தேவ பிள்ளை நீ தனியா தான் நிப்ப, உன் மொத்த குடும்பமும் உனக்கு எதிரா நிக்கும், மொத்த ஃபேமிலி உனக்கு விரோதமா பேசும், மொத்த வாழ்க்கையும் உனக்கு விரோதமாய் சம்பவிக்கும். நீ சுத்தி பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு நடக்கிற காரியங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரு பக்கம் நின்னாலும் வசனத்தை கீழ்ப்படுகிற, ஜெபிக்கிற, சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளை ஒரு ஆளாய் நின்றாலும் அந்த தேவ பிள்ளை எந்த நங்கூரத்தில் நிற்கிறதோ அந்த சைடு தான் கர்த்தர் கிரியை செய்வார். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ராபா ராகாபா ஷாகா, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நங்கூரம்னா என்னன்னு தெரியுமா? ஆங்கர். நங்கூரம்னா என்னன்னு தெரியும்ல? பயங்கரமான ஒரு இரும்பு கம்பி, இப்படி கம்பி அது சைடுல இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதை தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. அது காற்றில் அந்த கப்பல் அலக்கடிக்கப்பட இந்த நங்கூரம் தண்ணிக்கு அடியில மண்ணுக்குள்ள புதஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த நங்கூரம் ஸ்ட்ராங்கா மண்ணுக்குள்ள புதஞ்ச பிறகு என்ன காற்று அடிச்சாலும் அந்த கப்பல் என்ன செய்யாது? சொல்லுங்க, என்ன செய்யாது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கப்பல்ல மாலுமி போட்ட 4 நங்கூரம் எனக்கு என்னன்னு தெரியாது, அந்த உலகத்துல எல்லாரும் போடுற நங்கூரம். ஆனா கப்பலுக்குள்ள ஒருத்தன் அசையாம இருந்தானே, கப்பலுக்குள்ள ஒருத்தன் அசையாம இருந்தானே, என்ன போராட்டம் வந்தாலும் கொஞ்சம் கூட ஷேக் ஆகாம தில்லா நின்னானே, அவன் போட்ட நங்கூரம் என்னங்க? அவன் போட்ட நங்கூரம் என்னங்க? நச்சுன்னு 4 நங்கூரம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 1. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 23வது வசனம். Acts chapter 27-23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் போட்ட ஃபர்ஸ்ட் நங்கூரம் எழுதுனா எழுதி வச்சுக்கோங்க. The first anchor is the presence of God. தேவ பிரசன்னம் என்னும் நங்கூரம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் போட்டிருந்த நங்கூரத்துக்கு பேர் எல்லாரும் சொல்லுங்க, என்னங்க? ஐயோ, என்ன சத்தத்தை காணோம்? உயிரோட சொல்லுங்க. விசுவாசிகள் எல்லாம் முழு பலத்தோட எக்காலத்தை போல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னம் என்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், அப்போஸ்தலனாகிய பவுல் நடுக்கடலில் இருக்கிறான், அப்போஸ்தலனாகிய பவுல் இருளில் இருக்கிறான், பல நாட்களாய் வெளிச்சத்தை பார்க்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க எல்லாம் கொண்டு வந்த பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி கடல்ல போட்டாங்க, பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டாங்க, தளவாடங்கள் எல்லாம் தூக்கி போட்டாங்க, பாய்மரத்தெல்லாம் இறக்கிட்டாங்க. கப்பல் எந்த போக்கில போதுனே தெரியல. அந்த 275 பேருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை பத்தின எதிர்கால நம்பிக்கை இல்லை. ஆனால் பவுல் ஒன்றை ஃபீல் பண்றான், கர்த்தருடைய தூதனானவர் என் பக்கத்துல நேத்து வந்து நின்னாரு.
ஹல்லேலூயா. நேத்து வந்து நின்னாரு, நான் ஃபீல் பண்ணேன், நான் பேசினேன், கர்த்தருடைய தூதனோடு நான் பேசினேன், அவர் என்னோடு பேசினார். எங்க பேசுனீங்க? பெரிய பேலஸ்ல ரூம் போட்டு பேசுனீங்களா பாஸ்டர்? எங்க பேசுனீங்க? ஏதாவது ஒரு மலை மேல ஜெபிக்கிறதுக்குன்னு போனீங்களா பாஸ்டர்? எங்க பேசுனீங்க? அழகான சர்ச், ஆமென், சூளாங்கரையில ஐபிசி சர்ச் ரோட்டு கரையில அழகா இருக்குது, சீரியல்லாம் போட்டு ஜொலிக்குது. அந்த சர்ச்சில கர்த்தர் உங்க கூட பேசினாரா பாஸ்டர்? இல்ல, நெருக்கத்தின் நடுவில், போராட்டத்தின் நடுவில், அலைகளின் நடுவில், இருள் வெளிச்சம் காணாத நிலையில, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத நிலைமையில ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல ஃபீல் பண்றான். அவன் சொல்லுகிறான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தருடைய தூதனானவர் இன்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றார். தேவ பிரசன்னத்தை உணர்ற விசுவாசியாக அந்த நங்கூரத்தை உங்க வாழ்க்கையில போடுவீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் உன் கப்பல் நடுங்காது, உன் கப்பல் ஆடாது. விசுவாசிக்கிறவங்க துதிங்க, துதிங்க, வாய் திறந்து. ஹல்லேலூயா, 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 ஆமென். நல்ல கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். தாவீது அவன் நெருக்கப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலேயும், நெருக்கப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலேயும், எல்லா பிரச்சனைகளிலேயும், எல்லா போராட்டங்களிலேயும் சவுல் அவனை ஓட ஓட துரத்துகிறான். பல வருஷ காலமாக சவுல் அவனை துரத்துகிறான், எப்படியாவது அவனை கொன்று தள்ளுவேன் என்று. ஆனால் சவுல், தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாய் இருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாய் இருக்கிறது. ஒரு மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா மேல் வாஞ்சையா இருக்கிறது. மலைகளில் உம்மை தேடுகிறேன், வனாந்தரத்தில் உம்மை தேடுகிறேன். ஓ ஹல்லேலூயா. நெருக்கத்தில் உம்மை தேடுகிறேன். கர்த்தாவே, நீர் எங்கே இருக்கிறீர்? எனக்கு தூரமாக எதையும் என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே, என் வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருங்க ஆண்டவரே, எனக்கு முன்னால இருங்க ஆண்டவரே, என்னோடு வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. ராபா ரக்கமா ஷகதனா. எனக்கு தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், உன் நெருக்கம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், உன் போராட்டம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், that is doesn't matter. அது பிரச்சனை அல்ல. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா, அதுதான் மேட்டர். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குதா, அதுதான் விஷயம். தேவனுடைய வல்லமையை உணர முடியுதா, தேவனுடைய மகிமையை உணர முடியுதா? கர்த்தர் அந்த பிரச்சனையின் நடுவிலே உன்னோடு அசைவாடுகிறார் என்கிற அறிவு, உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? நான் சொல்லுகிறேன், அந்த கடலை நீ கடப்பாய், அந்த காற்றை நீ ஜெயிப்பாய், அந்த இருளை மேற்கொள்ளுவாய், உனக்கான புதிய வாசலை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. துதிங்க, 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 வாய் திறந்து. ஆமென், ஆமென். பவுலும் சீலாவும் அடிச்சு உதைச்சு ரத்தம் வர்ற மாதிரி காயப்படுத்தி, கவனிங்க, கவனிங்க, என்ன பாருங்க, ரத்தம் வர்ற மாதிரி காயப்படுத்தி அவங்கள தர தரன்னு இழுத்துட்டு கொண்டு போய் சிறைக்குள்ளே கொண்டு தொழுமரத்திலே மாட்டி வைத்து கதவை அடைத்துக் கொண்டு வெளியே வருகிறார்கள். என்ன கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் இல்ல, ரத்தம்லாம் வெளியே போயிட்டு இருக்கு, உடம்பெல்லாம் வலி, உடம்பெல்லாம் வேதனை, மரண அவஸ்தை. பவுல் சீலாவை பார்த்து கேட்கிறான், ஹே சீலா, துதிக்கலாமா? சீலா சொல்றான், ஏன்யா இந்த ரணகலத்துல, இவ்வளோ வேதனையில, இவ்வளோ பிரச்சனையில, இப்படி உடம்பெல்லாம் குற்றுயிரா மாத்தி போட்டிருக்கிறாங்க, ஆனாலும் பாஸ்டர் நீங்க சொல்றீங்கன்னா துதிக்கலாம். ரைட், பாட்டு பாடுவோம். ஹல்லேலூயா. எடு, நம்ம பாட்டு புக் எடு, 205வது நம்பர் பாட்டை எடு, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்று ராத்திரி அவர்கள் கர்த்தரை பாடி துதி, தேங்க்யூ, பாடி துதி செய்ய தொடங்கின போது தேவ பிரசன்னம் அந்த சிறைக்குள்ள இறங்கி வந்தது, பூட்டப்பட்ட அறைக்குள்ள இறங்கி வந்தது. தேவ பிரசன்னம் கதவை திறந்து விடல, தேவ பிரசன்னம் அஸ்திபாரத்தை அசைத்தது. உங்க வாழ்க்கையின் பிரச்சனையினுடைய அஸ்திபாரத்தை தேவனோடு இருக்கிற பிரசன்னத்தின் அனுபவம் உங்க வாழ்க்கையில கொடுக்கும்.
சொல்லுங்க, பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையின் பிரச்சனை, உங்க வாழ்க்கையின் பிரச்சனைய, அந்த அனுபவத்தை, அதனுடைய அஸ்திபாரத்தை தேவ பிரசன்னம் அசைக்கும் சொல்லுங்க. தேவ பிரசன்னம் அசைக்கும். ஓ, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி துதிங்க. தேவ பிரசன்னம் உன் பிரச்சனையின் அஸ்திபாரத்தை அசைக்கும். உன் பிரச்சனையை மாற்றும் என்று நான் சொல்லல, உன் பிரச்சனையின் அஸ்திபாரத்தை அசைக்கும். உன் சங்கிலிகள் கலண்டு போகும், உன் கட்டுகள் கலண்டு போகும், உன் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு வரும். கர்த்தர் அந்த அலையை மேற்கொள்ள உதவி. துதி துதி துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தான் துதிப்பாங்க, விசுவாசிக்கிறவங்க தான் துதிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதம் 42 வாசிக்க வேண்டாம், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. சங்கீதம் 42 தாவீது சொல்லுகிறான். அவன் ஆத்துமாவை பாசுறான், இப்படி தட்டுறான். ஹலோ ஆத்துமாவே, ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீயங்குகிறாய்? என்னடா வந்து போச்சு? நான் உங்களை பார்த்து சொல்லல, ஆத்துமாவை பார்த்து தாவீது சொன்னான். தட்டி கொடுத்துறான். நம்ம எல்லாம் மற்றவங்களை பார்த்தே ஒண்ணுமே பேச மாட்டோம். சிஸ்டர், ஒரே போராட்டமா இருக்கு சிஸ்டர், என்ன பண்றதுன்னே தெரியல. பாஸ்டர் வந்து கேட்பார், ஏமா போன வாரம் சர்ச்சுக்கு வரல? ஒரே தலைவலி பாஸ்டர். ஐயோ ஸ்தோத்திரம், நீ வராததுனால எனக்கு ஒரே தலைவலி. அல்லேலூயா. ஒரே கால்வலி பாஸ்டர், என்ன பண்றதுனே தெரியல பாஸ்டர். ஆனா இவன் ஆத்துமாவை பார்த்து சொல்றான். ஹலோ மிஸ்டர் ஆத்துமா, ஏன் எனக்குள் தீயங்குகிறாய்? ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவரால் ஒரு ரட்சிப்பு வரும். கையை தட்டி இருக்க வேண்டாமா? துதிச்சிருக்க வேண்டாமா? நீ கர்த்தரை நோக்கி பாரு. தேவ பிரசன்னத்தை வாஞ்சி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பல்ல அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை அழைக்கிறான். வாங்கப்பா, இங்க வாங்கப்பா, இங்க வாங்கப்பா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? கவனிங்க கவனிங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. 275 பேரும் விடுதலையா இருந்தாங்க. ஒரே ஒருவனுடைய கைகள் மட்டும்தான் கட்டப்பட்டிருந்தது. அது +1 கை. அல்லேலூயா. சில நேரம் உலகத்தில் இருக்கிறவன் விடுதலையா இருப்பான், சபைகளுக்கு இருக்கிற தேவ பிள்ளைக்கு தான் பிரச்சனை, போராட்டம். உன் கை தான் கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீ மட்டும்தான் கைதியா அந்த கப்பல்ல இருக்கிற. மற்றவெல்லாம் பிசினஸ்க்காக போறான், மற்றவெல்லாம் டிராவலுக்காக போறான், சொந்தக்காரனை பார்க்க போறான், எதுக்கெல்லாமா போறான். ஆனா நீ ஒரு ஆள் மட்டும்தான் கைதியா போற. ராயனை நோக்கி அபயமிடுகிறேன்னு சொன்னதனால ராயனுக்கு முன்பாக உன்னை நிறுத்த கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டமும் அதுதான். நீ ரோமாவுக்கு போக வேண்டும், ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அதற்கு விரோதமாக தான் பிசாசு உன்னை இந்த கடல்லையே சமாதியாக்க நினைச்சான். ஆனா எவன் நினைச்சாலும் நடக்காது. தேவ பிரசன்னத்தை பவுல் சார்ந்ததுனால அங்கிருந்து பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கர்த்தர் அவனோட ராத்திரியில பேசி, பவுலே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஓ ராகாமா ஷாகாதானா ராபா லாராபா, ஓ ரிபா லாராபா ஷாகாதானா. என்னு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னு கடங்கா என் கண்கள் ஏறெடு. எல்லாரும் கை தட்டி பாடலாமா? எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த, கைத்தட்டி, வல்ல தேவனிடம் இருந்து. ஓ என்னு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏற
ஏறெடு. கை தட்டி எனக்கு தாசை வரும் பர்வதம். ரகமா ஷகதனா ரிமதனமா வரும் பர்வதம். நேராயின் கண்களை ஏறெடு. எனக்கு தாசை வரும் பர்வதம். நேராயின் கண்களை ஏறெடு. எனக்கு தாசை வரும் பர்வதம். நேராயின் கண்களை ஏறெடுப்பே. கையை தட்டி போதாதே போதாதே. தேவ பிரசன்னம் எந்த சூழ்நிலை எனக்கு வேணும். நான் எப்பவும் பரலோகத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை பரலோகத்தோட இணைஞ்சிருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் பரலோகத்தையும் நம்மையும் பிரிக்க கூடாது. எந்த போராட்டமும் பிரிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது நம்பர் 2, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை என்கிற நங்கூரம். சொல்லுங்க என்னதுங்க? சொல்லுங்க நச்சுன்னு 4 நங்கூரம். ஹல்லேலூயா. நம்பர் 1 தேவ பிரசன்னம். தேவனோடு இருக்கிற கனெக்ஷன். ஆமென். தேவனோடு இருக்கிற உறவு. பிரச்சனையின் மத்தியில, கடலின் மத்தியில, இருளின் மத்தியில தேவனோடு இருக்கிற உறவு. நம்பர் 2 தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க என்னங்க? 275 பிளஸ் 1. ஹல்லேலூயா. 275க்கும் இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சத்தியமா நம்ம என்ன செய்ய தான் போறோம்? என்னது? சாவதான் போறோம். 275 வாயில இருக்கிற வார்த்தை நம்ம சாக தான் போறோம். ஆனா பிளஸ் 1 அது நம்ம மற்றவங்கள மாதிரி கிடையாது. அது நம்ம இனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் தனியா தானே நிக்கிறீங்க. என்னங்க பெரிய உலகமே உங்க பின்னாடி நிக்கிற மாதிரி அமைதியா இருக்கிறீங்க. நீங்களும் தனியா தானே நிக்கிறீங்க. அப்படிதான் நிப்பீங்க எனக்கு தெரியும். நானும் தனியா தானே நிக்கிறேன். ஆனா நம்ம கூட பெரியவர் இருக்கிறார். இந்த 1 வந்து ஸ்பெஷல்ங்க. மற்றவங்க மாதிரி கிடையாது. வாசிங்க 27 25. 27 25. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம். எங்க இருந்து சொன்னாங்க? கிளம்பும் போது சொல்லி அனுப்புனாங்களா? கப்பல்ல ஏறும் போது சொல்லி அனுப்புனாங்களா? ஊழியத்துக்கு நீ அழைக்கப்பட்ட போது சொல்லி அனுப்புனாங்களா? எப்ப இந்த வார்த்தை வந்துச்சு? இந்த வார்த்தை எப்ப நீ பெற்ற? எப்ப நான் திசை தெரியாமல், ஹல்லேலூயா, போகிற வழி தெரியாமல், காற்றின் போக்கில் அடித்துக் கொள்ளப்பட்ட போது, நம்பிக்கையற்ற போது, செத்துதான் போவோம் என்று என் கூட இருக்கிற 275 பேரும் அழுது புலம்பி கதறும் போது எனக்கு ஒரு வார்த்தை சொன்னது, நான் தப்பி பிழைப்பேன் என்று. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நடக்கும். கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலோ பிரதர் சிஸ்டர், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையின் நங்கூரமா இருக்கும் என்றால் இந்த வார்த்தையின்படியே நடக்கும். பைபிளை தூக்குங்க பார்க்கலாம். பைபிளை தூக்குங்க. இதுதான் நங்கூரம். சொல்லுங்க இதுதான் என்னது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இதுதான் என்னது? சொல்லுங்க இதுதான் என்னது? அல்லேலூயா. இந்த நங்கூரம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க படகு போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யாது? போகாது. அல்லேலூயா. இந்த நங்கூரம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு வைங்களேன், நீங்க சாதிக்க முடியாது. இந்த நங்கூரம் இல்லைன்னா கர்த்தருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. நீ 275 பிளஸ் 1 இருக்க மாட்ட, நீ 276 தான் இருப்ப. ஆனா தேவனுடைய வார்த்தை உனக்கு இருக்கும் என்றால், மற்றவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சரி, 275 பேர் நீங்க செத்தாலும் சரி, எனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ பிழைப்பாய் என்று சொல்லுகிறது. தலைக்கு மேல கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்திரமே நிறைவேறும். ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ரபா ரகமா ஷகதனா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு கடற்கரைக்கு வந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணணும்.
அங்க ஒருத்தனை போட்டு, இது யார் போட்டு பாடினார்? அண்ணா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான அவன் போட்டுன்னா. அவன் மூஞ்ச பார்த்தா அழுது வடிஞ்ச மூஞ்சி, சோக மூஞ்சி, தரித்திரம் பிடிச்ச மூஞ்சியா இருக்கு. ஒரே கவலை வடியுது மூஞ்சில. ஆண்டவருடைய ஒரு பார்வை பார்த்தார், ஆளு சரியில்லையே அப்படின்ட்டு. ஹலோ மிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீன்னார். அவன் சொல்லும், இந்த போட்டில் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணணும்ப்பா, கொஞ்சம் தரவியா? எடு அதுக்காவது யூஸ் ஆகுதே, யூஸ் பண்ணுங்க. விரக்தி, வாழ்க்கையில விரக்தி, எம்டி, ஒன்னும் இல்ல, வெறுமை, ஏமாற்றம், உழைப்பெல்லாம் வீண். அந்த வார்த்தையை கவனிச்சான்னு கூட தெரியல. இயேசு அந்த படகுல நின்று அங்க நிற்கிறவர்களுக்கு பிரசங்கம் பண்றார். ஆனா ஒரு கண்ணு, ஜாட கண்ணு அவனையே தான் பாக்குது. மனுஷன் நம்ம இவ்வளவு கத்தி கத்தி பிரசங்கம் பண்றோம், கண்டுகிடவே மாட்டேங்கிறான். அவனுக்கு அந்த பிரசங்கத்துல ஒன்னும் ஈடுபாடு இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை, ஈரோ கிளிதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை, இந்த பிரசங்கம் அங்க ஒத்து போகல. ஆண்டவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஒரு கண்ணு பேதுருவையே தான் பாக்குது, ஒரு சைடுல பாக்குது. தெரியும்ல, சில நேரம் ஒரு சைடுல பார்த்துட்டு இருப்போம் நம்மெல்லாம், நாங்கெல்லாம் பார்ப்போம் அப்படி. அல்லேலூயா. ஆமா, கண்ணு எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கோம். அல்லேலூயா. பிரசங்கம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. வா, சூப்பர் மெசேஜ்னு போனா என் ஆண்டவருடைய கால்கள் அந்த படகினுடைய முதலாளியை தேடி போச்சு. அவனை போய் பேசினார், என்னப்பா பிரச்சனை, ஏன் இவ்வளோ சோகம், கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை அவன் முகத்துல. அவன் சொன்னா, விடுங்க ஜீசஸ், என் வாழ்க்கையில இனி வெளிச்சத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என் வாழ்க்கை அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ தரித்திரம், எம்டினஸ், வெறுமை. ஆண்டவர் சொன்னார், எலும்பு, வலையெல்லாம் சரி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், எடு, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு. சிரிச்சான். நீர் என்னைக்கா மீன் பிடிச்சிருக்கிறாயா? இயேசு சொன்னார், ஒரு நாளும் பிடிச்சது இல்லப்பா. நான் இத்தனை வருஷமா இதே கடல்ல, இதுதான் என் தொழில். எப்போ மீன் கிடைக்கும், எத்தனை நேரத்தில் வலைய போடணும், எப்போ வலைய போட்டா எத்தனை மீன் கிடைக்கும், எந்த இடத்துல மீன் கூட்டமா இருக்குங்கிறத பார்வையிலேயே நாங்கள் கணிக்கிறவங்க. நாங்கெல்லாம் டாக்டரேட் முடிச்சிருக்கிறோம் ஐயா மீன் பிடிக்கிறதுல. அப்படிப்பட்ட எல்லா ஸ்கில்லையும் நேற்று ராத்திரி நான் யூஸ் பண்ணேன், ஆனா ஒன்றும் கிடைக்கல. ஆனா இப்ப சொல்றேன், வார்த்தை என்கிற நங்கூரத்தை போடுறேன். உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் இப்ப ஆழத்துக்கு போறேன். உங்க வார்த்தையை நம்பி. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் இல்லை, மீன் பிடிக்கிற நேரம் இல்லை. இந்த நேரத்தில் போனா ஒரு மீனும் கிடைக்காது, இந்த நேரத்தில் போக கூடாது, பைத்தியக்காரன் தான் இப்ப போவான். யாருமே போகல பாருங்க. இப்படி வெறுமையா இருக்கிற கடல்ல நான் என் போட்டை எடுத்துட்டு வலை எடுத்துட்டு போறேன். இது என்னுடைய அறிவினால் அல்ல, உம்முடைய வார்த்தையினால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்முடைய வார்த்தையினால் நான் போறேன்ப்பா, உம்முடைய வார்த்தையினால் நான் போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரையில இருந்து எல்லாரும் பார்க்கறாங்க, ஒரு லூசு ஒண்ணு மீன் பிடிக்க போகுது, உச்சி வெயில்ல என்ன கிடைக்குதுன்னு பாப்போன்னு. இவனும் நம்பிக்கையற்றவனாய் தூக்கி வலைய போட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வலை கிளியத்தக்கதா மீன். ஆமென் சொல்லுங்க பார்க்கல. பக்கத்துல ஒருத்தன் கரைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தான். அவனை கை காமிச்சான், ஏதாவது மீன் இருக்காடா உனக்கு? ஒன்னும் இல்லை, வா சேர்ந்து தூக்கிட்டு போவோம். 2 படகுகள் நிரம்ப. கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கல. வார்த்தை என்கிற நங்கூரம் உன்னை வாழ வைக்கும், உன்னை வாழ வைக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே பேதுரு தான் கடைசியில உயிர் தெழுந்த பிறகு, இயேசு உயிரோடு எழுந்த பிறகு, ஹல்லேலூயா, கொஞ்ச நாள் இயேசுவை காணோம். உயிரோடு எழுந்தவர் வந்து அப்படி விஜயம் ஆயிட்டு போயிட்டார், பிஸி ஆயிட்டார். இவனும் வருவாருன்னு பார்த்தான், ஆளை காணவே இல்லை. உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா. பின்னாடி இருக்கிற 10 சேர்ந்து சொல்லிச்சு, நாங்களும் வருகிறோம் அப்படின்னு. ஏன் ஒருத்தனாவது நான் வரலன்னு சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. நாங்களும் வருகிறோம், வாங்க எல்லாரும் போவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் சோறு வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாமா, காசு வேண்டாமா? எல்லாரும் போய் படகுல ஏறி, அது வரைக்கும் 7 ஐலசான் போட்டவங்க இப்ப தாவீதின் குமாரனே ஓசனான்ட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உள்ள போயிட்டு திரும்பி வந்தான் எம்டி. ஒண்ணுமே இல்லை. படகுக்கு பழைய சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி ஒரு நாள் தானே 0ல வந்தேன், ஒன்றும் இல்லாம வந்தேன்.
அன்னைக்கு தான் அந்த போட்டையும் வலையையும் துடுப்பையும் விட்டேன். இப்ப திரும்ப எடுத்தேன், திரும்ப அதே ஜீரோல நிக்குதே. என் வாழ்க்கை இப்படி இருக்குதேங்கும் போது ஆல்மோஸ்ட் கரைக்கு வந்தாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரோடு தான் கரைன்னு வச்சுக்கோங்களேன். பேதுரு படகு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கரையில நிக்கிறார் உயிர் தொழுந்த ஆண்டவர். அங்க இருந்துட்டு கை காட்டுறார், ஹலோ பீட்டர். இவன் சொல்றான், எஸ் யாரு? அவர் அங்க யாரு எவரெல்லாம் இருக்கட்டும், மீன் கிடைச்சிச்சா? ஒன்னும் கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் சொன்னாரு, ஆழத்துல எல்லாம் போடாதப்பா, வலது பக்கத்துல போடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. இவன் மண்டை எப்படி சொரிஞ்சான், யோ ஆழத்துல போட்டே ஒன்னும் கிடைக்கல, இது நான் இறங்கி நடந்து வர்ற ஆழம். கொஞ்ச நேரத்தில் அவன் குதிச்சு நடந்து போனான். பைபிள்ல இருக்கு, அந்த சம்பவத்தை வாசி பாருங்க, எனக்கு டைம் இல்லை. இயேசுன்னு தெரிஞ்ச உடனே வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியினால மேல் சட்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு குதிச்சு நடந்து போனானா. அவ்வளவு தூரத்துல வந்தாச்சு போட்டு. இயேசு பேசுறது போட்டுக்கு கேக்குது, போட்ல பேசுறது இயேசுக்கு கேக்குது. அப்ப எவ்வளவு தூரத்துல இருப்பாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இயேசு சொல்றார், வலது பக்கத்துல போடு. இவன் சொல்றான், ஹலோ என்கிட்ட இருக்கிற வலை ஒண்ணும் சும்மா அந்த குளத்துல மீன் பிடிக்கிற வலை இல்ல, கடல்ல ஆழத்துல பெரிய வலைங்க. கத்த சொன்ன, போடுறா. உடனே சொன்ன, இந்த ஆழத்துல எல்லாம் விரிச்சு எல்லாம் போட முடியாது, வேணா தூக்கி போடுறேன். தூக்கி போட்டேன். பா, வார்த்தை, வார்த்தை என்கிற நங்கூரம், வார்த்தை என்கிற நங்கூரம். வலைய விரிக்க அங்க எங்க இடம் இருக்கு, என் இமேஜினேஷன் அதுதான். தூக்கி போட்டான். ஆண்டவர் அப்படியே ஆழத்தை பார்த்தார். அங்க நிறைய மீன்கள். என்னடா நம்ம சிருஷ்டிகர் பார்க்கிறாரு, என்ன ஜீசஸ் அப்படின்னு. ஏய், ஒரு லூசு பையன் கரையில வலைய போட்டிருக்காண்டா, எல்லாம் வந்து அந்த வலைக்குள்ள வந்து சிக்குங்க அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் பெரிய பெரிய மீன் எல்லாம் ஃபாஸ்டா வருது கரைக்கு. குட்டி மீன்லாம் கேக்குது, எங்க போறீங்கன்னு. இந்த பெரிய மீன் சொல்லுச்சு, என்னை உருவாக்கினவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போறேன். இது பைபிள் எங்க இருக்குன்னு கேட்க கூடாது. அல்லேலூயா. உருவாக்கினவருடைய. உடனே இதுகளுக்கு ஒரு ஆசை, என்னை நாங்களும் வரனே. உங்களுக்கு வேற சான்ஸ் வரும். இப்ப அவர் பெரிய மீனை மட்டும்தான் வர சொல்லி இருக்கிறார். சரி போங்க, இதுகளுக்கெல்லாம் ஒரே கவலை. வேகமா வந்து 150 மீன் அந்த வலைக்குள்ள சிக்கு 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 சிக்குன்னு எல்லாம் தலையை கொண்டு வந்து மாட்டிக்குது எல்லாம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏய் வலை கிளிய கூடாது. ஓகே ஆண்டவரே, சாரி சாரி, மெதுவா மெதுவா, ஏய் மெதுவாடா மெதுவாடா. கடைசியில் ஒரு மீன் லேட்டா வந்து நின்னுச்சு, பெரிய ஷார்க். என்ன, இங்க வலை ஃபுல் ஆயிடுச்சு, 150 ஃபுல்லு. உடனே சொல்லிச்சு, ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரே ஒரு சான்ஸ் தாங்க. சரி கொஞ்சம் நுழைச்சிக்கோ, வா இங்க வா, உள்ள போ. அதுவும் கொண்டு அந்த வலையில கொண்டு லாக் பண்ணிச்சு. கொஞ்சம் நினைச்சு ஒண்ணு மூச்சு வாங்க ஓடி வருது. என்ன பிரச்சனை? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன மீன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், தாமதம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் அந்த வலையை எடுக்கிறதுக்குள்ள என்னையும். சரி உன் வாழை மட்டும் உள்ள விடு, ரிவர்ஸ்ல வா, கமான் 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 கமான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மீன் வந்து நின்னுச்சு. அது சொல்லிச்சு, இடமே இல்லை, எல்லா மீனும் சொல்லிச்சு, சரி என்னை யாராவது ஒருத்தர் கடிச்சுக்கோங்க, நானும் அந்த ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்க வாயிலேயே வந்துடுறேன். 153 பெரிய மீன்கள். பேதுரு இழுக்கிறான், எங்கடா கரையில இருந்து இவ்வளவு மீன் வருது, இது எங்க இருந்து வந்துச்சு? அவன் மீனை போட்டுட்டான், இறங்கி ஓடி போய் ஆண்டவருடைய காலில் போய் விழுந்துட்டான். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவர், உடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவர், உடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய் போ, என்ன நேசிக்கிறல்ல போ, என் ஆடுகளை மேய். திரும்ப அந்த பக்கம் உன்னை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த பேதுருவை தான் தலைகீழ சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க. சிலுவையில் அடிச்சு கொல்லல, நேர தான் அடிச்சு கொல்றது பிளானு. இவன் சொன்னா, இயேசுநாதர் இந்த சிலுவையில நேர சாவடிச்சிருக்கும் போது நான் பெரிய பாவி, நேரில் அடிச்சு சாகிற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது, சிலுவையை தலைகீழ வச்சு என்ன தலைகீழ அடிச்சு கொள்ளுங்கன்னு இவன் வாலண்டியரா சொன்னான். வார்த்தை என்கிற நங்கூரம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வார்த்தை இருக்காங்க. வார்த்தை இல்லைன்னா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு வார்த்தை வேணும் ஆண்டவரே, நான் பிடிச்சு நடக்கிறதுக்கு எனக்கு வார்த்தை வேணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு டைம் இல்லை, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேகமா நான் கடந்து போறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனாவது பாயிண்ட் நான் சொல்லணும்? இப்ப
மூணாவது பாயிண்ட். ஆமே, நச்சின 4 நங்கூரம் இல்ல. முதல் நங்கூரம் என்னதுங்க? தேவனோடு இருக்கிற தொடர்பு, தேவ பிரசன்னம் என்கிற நங்கூரம். இரண்டாவது, வார்த்தை இருக்கான்னு செக் யுவர் செல்ஃப், உங்களை பரிசோதித்து பாருங்கள். நம்பர் 3, 27:11 வசனம் வாசிங்க. 27:11 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பி. 150 + 1 150. யார நம்புது? மாலுமியையும் கப்பல் எஜமானனையும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 20வது வசனம் வாசிங்க. 20வது வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும். இதுக்கு முன்னாடி வாசிச்ச வசனம் என்னது? யாரை நம்பினாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லணும், இல்ல பிரசங்கம் 9 மணிக்கு முடியாது. மாலுமியையும், சரி அவங்களையா நம்பனல்ல, கடைசி வரை நம்புறியா? மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் நம்பினவங்க கொஞ்ச நேரத்துல நம்பிக்கை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? புஸ்வானமா போயிடுச்சு. நம்பிக்கை முற்றிலும். இது 275 கேஸ் +1. நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் தானே 4 நங்கூரம், அவருடைய வார்த்தையை வாசி. 25 வாசிங்க. 25. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். புரியுதுங்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. எனக்கு ஆமேன் சத்தம் சரியா வரல, அதான் நிறுத்திட்டேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பாக்க. கைய உயர்த்தி 3 ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மேல ஒருத்தன் சொல்றான், நாங்க கப்பல் மாலுமியையும் எஜமானனையும் நம்புகிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே சொல்றாங்க நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கும் பிறகுதான் பவுலினுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நம்பின நம்பிக்கை, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இப்ப கடைசி கட்டம் வந்துருச்சு. அந்த இடத்துல பவுல் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். ஏன்னா ஒரு நங்கூரம் போட்டிருந்தான். அந்த நங்கூரத்துக்கு பெயர் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. அவன் சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். கையை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நல்ல சத்தமா ராபா ராகாமா ஷாகா தானா, நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியே, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய். நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவர். எனக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? எந்த யூரோக்கிளி தான் காற்றா இருந்தாலும், என்ன இருள் நிறைந்த சூழ்நிலையா இருந்தால், பாதையெல்லாம் அந்தகாரமாய் இருந்தால், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை யாருக்கு இல்லாமல் போனாலும், தேவ பிள்ளை நீ ஒருவனா இருந்தாலும் சொல்லு, என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும், என் வாழ்க்கையில ஒரு மீட்பு வரும், என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரும், என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வரும். கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நான் ரோமாபுரிக்கு போவேன், ராயனுக்கு முன்பாக நிற்பேன், என் தரிசனம் நிறைவேறும். ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், அவனுடைய சூழ்நிலையில அவன் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். பா, என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை.
தேவ பிள்ளையை, இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் அவனை கொன்று போடலைங்க, 2 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். 2 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகுவதே இல்லை. இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க பார்க்கல. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு பெரிய சிலை ஒண்ணு வைக்கிறாங்க. 3 வாலிபர்கள் அதற்கு முன்பதாக நிற்கிறாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. இப்ப நாங்க ரிதம் வாசிப்போம், இசை வாசிக்கப்படும், கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும். எல்லாரும் இந்த சிலையை பணிஞ்சுக்கணும். எல்லா தலையும் குனிஞ்சிருக்கும் போது 3 தலை மட்டும் இப்படி நிக்குது. 3 தலை மட்டும் கம்பீரமா நிக்குது. அது 150, 275 பிளஸ் 1. அவன் மட்டும் தனியா நிக்கிறாங்க 3 பேரும். ராஜாவுக்கு பயங்கர உக்கிர கோபம். அக்கினி ஜுவாலை 7 மடங்கு அதிகமாக்கினார். அவர் சொன்னார், நீங்க இப்ப பணியல, என் கைக்கு உங்களை யாரும் தப்புவிக்க முடியாது. இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நீ இருந்திருக்கிற சிலையை நாங்க நம்ப மாட்டோம், இதை வணங்க மாட்டோம், இதை தொழுக மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் அவரை மட்டும்தான் வணங்குவோம். கையை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இந்த ராத்திரி நேரம் இந்த சபையை பார்த்து சொல்றேன், எந்த நெருக்கத்தின் நடுவிலே தேவ பிள்ளையை நீ கடந்து வந்து கொண்டிருந்தாலும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் என்றால், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி ஒரு அஸ்தமன நேரத்தை கர்த்தர் தருகிறார். சூரியன் உதயமாகிற நேரம் வருகிறது, ஒரு வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது, உன் இருள் கடந்து போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஆமென், ஹalleluya. கடைசியான நங்கூரத்தை சொல்லி முடிக்கிறேன். மணி 9. கடைசியான நங்கூரத்தை சொல்லி முடிக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன்? ஆமென். 2வது, 3வது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. 4வது ஆத்தும பாரம் என்கிற நங்கூரம். இப்பதான் லைட்டா ஊசி போட்ட மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆத்தும பாரம் என்கிற நங்கூரம். சத்தமா சொல்லுங்க, ஆத்தும பாரம். சொல்லுங்க, ஆத்தும பாரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 275 பிளஸ் 1. வெரி குட். ஏன் இதுக்குள்ள வந்துட்டீங்க? 275 பிளஸ் இந்த 275 மேக்சிமம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு சாகணும்னு நினைக்கிறாங்கன்னா, பவுல் சாகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கைதி, ஒருவேளை இந்த படகு முங்கி அழியுதுன்னா எவன் தப்பிக்கிறானோ தப்பிச்சுட்டு போட்டோம், ஆனா அந்த கைதி தப்பிச்சிடக்கூடாது. இந்த கைதி தப்பிச்சிடக்கூடாது. தப்பிச்சிச்சு ஏன் தலை போச்சு. இது சேவர்களுடைய எண்ணம், கப்பல் எஜமானனுடைய எண்ணம். ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய கைதி இந்த பவுல் மட்டும் சாக வேண்டும். ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கோ அந்த ஜனங்களை பத்தின அக்கறை. அவன் அவங்கள பார்த்து கேட்கிறான், மக்களே ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? ஏய், நானா இருந்தா சொல்லியிருப்பேன், பவுலு அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம செத்து போனா என்ன, நம்மளோடு கர்த்தர் பேசின வார்த்தை என்ன, நம்ம தப்பி கரை சேருவோம். இதுதானே கர்த்தர் சொன்னாரு. எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிக்க போறோம், நீந்த போறோம், நல்லா சாப்பிடு, சிக்கன் மட்டன்லாம் கிடைச்சாலும் ஏத்திரு, எவனுக்கும் கொடுக்காத, ஒத்தேல சாப்பிடு, நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்விம் பண்ணி என்ன செஞ்சிடணும், இந்த 275 சேர்த்துக்கிட்டு கரைக்கு போக நம்மளால என்ன செய்யாது, முடியாதுப்பா. நைஸா கிச்சனுக்குள்ள போனோமா, சாப்பிட்டோமா, வாயை தொடச்சோமா, வெளியே ஒண்ணும் தெரியாம ஐயோ சாவ போறோமே அப்படி அழுதோமா, நடிப்பா. சுங்காங்கடை செத்தா என்ன, இருந்தா என்ன, சுங்காங்கடையில இருக்கிற ஜனங்கள்லாம் அழிஞ்சா என்ன, எனக்கு என்ன, நான் பரலோகம் போவேனா, நான் தப்பி கரைக்கு போவேனா.
நான் நீந்தி பயிர்வேனா, ஐபிசி சபைக்கு வந்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. வாரம் பிரியாணி, வாரம் பிரெட், வாரம் நல்ல சத்தான உணவு தின்னுட்டு நான் நீந்தி பயிர்வேன் பாஸ்டர். நீ நீந்தி பயிர்வ, உன்னோடு பயணிக்கிற உன் தெருவில் இருக்கிறவங்க, உங்களோடு பயணிக்கிற உங்க குடும்பம், உன்னோடு பயணிக்கிற உன் கணவன், உன்னோடு பயணிக்கிற உன் பிள்ளைங்க, உன்னோடு பயணிக்கிற இந்த இந்த சுங்கான் கடையில் இருக்கிற மக்கள், அவன் விளங்காதவங்க பாஸ்டர். வேண்டாம் பாஸ்டர், நாங்க மட்டும் பிழைச்சா போதும். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை விட அவங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஆத்தும பாரம் என்கிற நங்கூரம். பவுல் அவங்கள பார்த்து சொல்றான், ஏன் மக்களே சாப்பிடல? அவங்கெல்லாம் திட்டுறாங்க, ஏய் லூசு, கைதி, அறிவில்லை, சாவ போறோம், உனக்கு இப்ப சாப்பாடு கேக்குதோ? இவன் சொல்றான், இங்க பாருங்க, இந்த கப்பல் ஒரு இடத்துல போய் நிக்க போகுது, அதுக்கு பிறகு நீங்க ஸ்விம் பண்ணி தான் போகணும். அதுக்கு உங்களுக்கு பலன் வேணும். திடப்படுங்க, தைரியமா இருங்க. என்னோடு நேத்து ராத்திரி நான் கும்பிடுற கடவுள் என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் எனக்கு சொல்லப்பட்டபடிதான் நடக்கும். அந்த கடவுளை தான் நான் நம்புகிறேன். அவர் சொன்னபடிதான் நடக்கும். உங்க தலையில் இருக்கிற ஒரு மயிறு கூட கீழே விழாது. நாம் எல்லாரும் பிழைக்கலாம். சாப்பிடுங்க. எடுத்து முதல் பிரெட்டை எடுத்து சி இந்த பிரச்சனையில நான் சாப்பிடுறேன் பாரு, நான் சாப்பிடுறேன் பாரு, சாப்பிடு சாப்பிடு பிள்ளை, சாப்பிடு மக்களே, சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. அவங்க எல்லாம் அழுதுகிட்டே எடுக்கிறாங்க. இந்த சாக போற நிலைமையில இப்படி ஒரு ஆகாரமா? அவன் சொல்றான், கவலைப்படாத, சாப்பிடு. எல்லாரையும் சாப்பிட வைக்கிறான், எல்லாரையும் பலப்படுத்துறான், எல்லாரையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் தப்பிக்கிறதுக்காக, மெலித்தா தீவுல ஸ்விம் பண்ணி தப்பிக்கிறதுக்காக எல்லாம் சாப்பிடுங்க. கடைசியில சொன்ன மாதிரி ஒரு பாறையில போய் விழுந்தது, கப்பல் உடைஞ்சிச்சு, எல்லாரும் தண்ணியில விழுந்தாங்க. 276 பேரும் மெலித்தா தீவுல கரையேறினாங்க. கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி. ஆத்தும பாரம் என்கிற நங்கூரம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பாரம் உங்களுக்கு இருக்குதா விசுவாசிகளே? இந்த பாரம் இருந்தா உன்னையும் காப்பார், உன்னோடு இருக்கிறவர்களையும் கர்த்தர் காப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டுக்கு தூதர்கள் வந்தார்கள். நல்ல கிடாவை வெட்டி சாப்பாடு போட்டான். எல்லாரும் அடுத்து சொன்னாங்க, எங்க போறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சோதம் கோமரம் அழிக்க போறோம். சரி போயிட்டு வாங்க. அவங்க கொஞ்ச தூரம் போன உடனே ஆபிரகாமுக்கு பக்குங்குது. ஐயையோ, நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் எங்க கிடக்குறானே, லோத்து இருக்கிறானே. பின்னாடியே ஓடுறான் தாத்தா. ஓடி போய் காலை பிடிச்சு கெஞ்சுறான், ஐயா 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? ஐயா 40, ஐயா 30, ஐயா 20. ஏலம் விட்டுட்டே வரான். 1 தரம், 2 தரம், 3 தரம். அவன் எத்தனை எண்ணிக்கை சொன்னானோ அந்த எண்ணிக்கையில கூட அந்த சோதம் குமரால பரிசுத்தவான்கள் இல்லை. ஆனாலும் ஆபிரகாமினுடைய மன்றாட்டு நிமித்தம் கர்த்தர் லோத்தை கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு நீங்க யாருக்காக பாரப்படுகிறீர்கள்? ஒரு யோனா நினிவேல போய் தீர்க்க தரிசனம் சொன்ன போது கர்த்தர் அழிக்காமல் விட்டு விட்டார். யோனாவுக்கு பயங்கர உக்கிர கோபம். நான் சாக வேண்டும் என்றான். கர்த்தர் சொன்னார், ஏய், ஒரு ஆமணக்கு செடிக்கு இவ்வளவு வருத்தப்படுறிய, அங்க இருக்கிற இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோங்கிறார் ஆண்டவர். நான் எப்படிப்பா கவலைப்படாம இருப்பேன்? இன்னைக்கு இந்த ஐபிசி சபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா, இங்க வந்து சேர்ல வந்துக்கிட்டு நல்ல சேலை கட்டிக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கேளுங்க. கோபமா பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். அல்லேலூயா. நல்ல ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல ஜம்முன்னு பவுடர் அடிச்சுக்கிட்டு அப்படிதான் வரணும். சர்ச்சுக்கு வர பிச்சைக்காரங்க மாதிரியா வருவாங்க? டிப் டாப்பா தான் சர்ச்சுக்கு வரணும். ஆமா, நான் அதுல ரொம்ப முக்கியமா இருப்பேன். அப்படிதான் வரணும். ஆனா இப்படி வந்து ஒரு ஃபேனு கீழே உட்காந்துட்டு அழகான பிளாஸ்டிக் சேர், அழகான மேட்டு, இப்படி உட்காந்துட்டு வாரம் போக்கும் வரத்துமா இருக்கிற பேழைக்குள் இருந்து புறப்பட்டு போன காக்கா மாதிரி போறதும் வர்றதும். இதுக்கு கர்த்தர் ஒன்று அழைக்கல. இந்த பகுதியை குறித்த ஒரு பாரம் உங்களை நிரப்புவதாக, இந்த சபையை நிரப்புவதாக. பாஸ்டர், எங்க சர்ச்சில் ஆளே இல்லை பாஸ்டர், எங்க சர்ச்சில் கொஞ்சம் விசுவாசிகள் தான் இருக்காங்க. உங்க ஊர்ல ஆள் இருக்கா? என்ன சத்தத்தை காணும்? ஏதோ நீங்க தனி தீவுல வாழ்ற மாதிரிலாம் இருக்குது. எங்க உங்க ஊர்ல ஆள் இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்காங்களா?
இன்னொரு கிறிஸ்தவனை தேடாத, தேவனை அறியாத பிள்ளைய தேடு. இந்த சபை சீக்கிரம் நிரம்பும். இன்னொன்னு கிறிஸ்தவனை தேடினா இன்னைக்கு இந்த சுங்காங்கடையில் இருப்பான், நாளைக்கு வேற ஒரு கடையில் இருப்பான், நாளைக்கு ஒரு பலசர கடையில் இருப்பான், அடுத்து நாகர்கோவிலில் இருப்பான், அடுத்து FGPCயில் இருப்பான், அடுத்து CPMல இருப்பான், அடுத்து மாரநாளத இருப்பான், அடுத்து AGல இருப்பான், அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்து திரும்ப சுங்காங்கடையில் IPCக்கு வருவான். கிறிஸ்தவனை தேடாத. உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற மனம் திரும்பாத ஒரு பாவியை தேடு. கர்த்தர் அவனை நேசிக்கிறார். இந்த சபை வேகமா வளரும். அவன் இந்த இடத்துல வந்து அற்புதம் பெறும்போது இந்த இடத்தை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நம்ம ஊழியம் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் நடக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஊழியம் எல்லாம் மற்ற சபைகளுக்குள்ள தான் நடக்குது. எங்க சபைக்கு வாங்க, உடனே அவன் அடுத்து பின்னாடியே வந்து எங்க சபைக்கு வாங்கன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கூட்டு போயிடுவான். இன்னைக்கு பணம் இருக்கிற சபை வளருது, திறமை இருக்கிற சபை வளருது. இன்னைக்கு ஜனங்களும் அதை பார்த்து தான் ஓடுறாங்க. நீங்களும் ஓடுவதற்கு மனதா இருக்கிறீர்களோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல உண்மையா கர்த்தர் ஆராதிச்சு பரலோகம் போனோம், நம்மோடு சேர்ந்த கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தணும்னு கர்த்தர் சொல்ற. என்ன சொன்னார்? நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை என்ன செய். இதுதாங்க பவுல் போட்ட 4வது நங்கூரம். இதுதாங்க பவுல் போட்ட 4வது ஆத்தும பாரம் என்கிற நங்கூரம். இந்த ஜனங்கள்லாம் அவ்வளவு தூரம் மோசமானவங்க, ஆனா அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க காக்கப்படணுங்கிற ஒரு பாரம் இந்த பவுல் அத்தனை பேரையும் கரையிலே கொண்டு போய் சேர்த்தான். தெய்வ பிள்ளையே, பரலோகத்துக்கு போகும்போது உங்ககிட்ட கணக்கு கேட்பாங்க. உன் தெருவில் இருந்த ஒருவருக்காவது ஒரு நாளாவது சுவிசேஷம் சொன்னியான்னு கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ என்ன கணக்கு சொல்றதுன்னு கள்ள கணக்கெல்லாம் இப்பவுமே எழுதி வச்சிருங்க. அங்க போய் சொல்லும் போது ஒன்றும் பழிக்காது. அவர் படம் போட்டு காமிச்சிருவார், ஸ்கிரீன்ல ஓடும். ஒரு கணக்கும் சொல்ல முடியாது. தலை குனிஞ்சி வெட்கப்பட்டு அவமானமா நிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு காலையில தொடர்ந்து பேசுவோம். ஆமே, தொடர்ந்து நாளைக்கு காலையில பேசுவோம். பேசுவோமா? என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? அப்ப டெய்லி எங்களை திட்டணும்னு முடிவோட வந்துட்ட அப்படிங்கிறீங்களா? இல்ல, அன்போட கடிந்து கொள்வோம். ஆமே, தொடர்ந்து நாளைக்கு தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காடை பிடிங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். எல்லாம் முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒன்று பிடிங்க. ஹல்லேலூயா. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? எனக்கு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தாம வெட்கத்தோடு போய் பரலோகத்துல நிற்கிறதுக்கு, அதுக்கு தான் நீ ரெடினா ஜாலியாயிரு. சாப்பிடு தூங்கு, சாப்பிடு தூங்கு, சாப்பிடு தூங்கு. இல்ல பாஸ்டர், நான் பரலோகத்துல கம்பீரமா நிற்க விரும்புறேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவையாவது கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு ஆத்மாவாவது. அடுத்த வருஷம் அந்த சபை நாள் வரும்போது இந்த சர்ச்சில் இதை விட அடுத்து ஒரு கிரௌடு டபுள் கர்த்தர் இந்த மந்தையை பெருக பண்ணுவாராக, இந்த சபையை பெருக பண்ணுவாராக. எங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தர் கூட அழிஞ்சு போக கூடாது ஆண்டவரே. என் தெருவில் இருக்கிற ஒருத்தர் கூட, அவன் யாரோ, அவன் இந்துவோ முஸ்லிமோ, அவன்கிட்ட பேசுவானோ பேச மாட்டானோ, நல்லவனோ கெட்டவனோ, இயேசு அவனை அவளை நேசிக்கிறார். அவ்வளவுதான். ஆதியாகமத்திலேயே ஆத்துமாதாயத்திற்கான சூப்பரான ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? பூமியானது, சொல்லுங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் என்ன இருந்தது? இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவார். ஒழுங்கின்மை, இருள், வெறுமை, ஆனா ஆவியானவர் அசைவாடிட்டு. இன்னைக்கு அவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், ஆனா அந்த வீட்டுக்கு மேல ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கிற. எதுக்கு தெரியுமா? அந்த வீட்டை ஒழுங்குபடுத்த, அந்த வீட்டை நிறைவாக்க,
அவங்களுக்குள்ள இருக்கிற இருளை மாற்ற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிற நான் தான் கிறிஸ்தவன், என் வீட்டுல தான் தேவன் இருக்கிறார், என் வீட்டு மேலதான் பிரசன்னம் இருக்கு, என் வீட்டு மேலதான் ஆண்டவர் அசைவாடுறாருன்னு. ஆனா அது எனக்கு தெரியல, டவுட் தான். இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ வெறுக்கிறியே உன் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் இந்து பாஸ்டர், அவன் முஸ்லீம் பாஸ்டர், அவங்க நல்லவங்க இல்ல பாஸ்டர். நான் சொல்றேன் 100% அடிச்சு சொல்றேன், அவன் மீட்டு மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப மாட்டானா? யாராவது சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்களா? இந்த பிள்ளை என் பிள்ளையா மாற மாட்டானா? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்கிற இடத்தின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைய கையை உயர்த்தி, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? திரும்ப சொல்லுங்க. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆத்துமாதாயம் என்கிற நம்பிக்கை, அந்த நங்கூரத்தை நான் இன்னிலிருந்து போட அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற பிள்ளைங்க எளிமை நிலைங்க பார்க்கலாம். ஆத்துமாதாயம் என்கிற நங்கூரத்தை போட நான் அர்ப்பணிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுப்பேன், கொஞ்சம் மற்றவங்ககிட்ட போய் இயேசுவை பத்தி சொல்லுவேன், எப்படியாவது இந்த சபைக்கு நான் கொண்டு வருவேன், தேவ ராஜ்யத்துல கொண்டு போய் நான் சேர்ப்பேன். ஆத்தும ஆதாயம் என்கிற நங்கூரத்தை நான் இன்னைக்கு போட போறேன். வேற யாரையும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. இது சும்மா ஜாலி கிடையாதுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. இது ஒரு பெந்தேகோஸ்தே சபை. உண்மையாய் நான் ஆத்தும ஆதாயத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் எழுப்பி நிற்கிறவங்க அநேகரை நான் பார்க்கிறேன். சிலருடைய கண்களிலே நான் கண்ணீரை பார்க்கிறேன். ஒருவேளை உன் கணவன் மனம் திரும்பாம இருக்கலாம், உன் பிள்ளைங்க மனம் திரும்பாம இருக்கலாம். நோவா கர்த்தர் ஒரு பேழையை கட்ட சொன்னார். பல வருஷமா கட்டினான், அநேகருக்கு போய் சுவிசேஷம் சொன்னான், ஒருத்தர் கூட மனம் திரும்பல. ஆனா நான் சொல்லுவேன், அந்த நோவாவினுடைய ஊழியத்துல ஒரு பெரிய பலன் என்ன தெரியுமா? அவனும் அவன் குடும்பமும் அவன் பிள்ளைகளும் பேழைக்குள்ள போயிட்டாங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் குடும்பம் அந்த பேழைக்குள்ள வந்துருச்சா? உன் குடும்பம் அந்த சபைக்குள்ள வந்துருச்சா? மனைவிமார்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனைவிகளே சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம், உன் நடக்கையினாலேயே உன் கணவன்மாரை நீ ஆதாயப்படுத்த முடியும். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டிய ஊழியம் உன் குடும்பத்துல. உன் குடும்பம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கள பாரு. எளிமை இருக்கிற அநேகருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்க பாருங்க. எல்லாரும் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாளை காலையில நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம்.